2011 புரட்சித் தலைவர்கள் கொண்டு வந்தாங்க. அந்த திட்டம் கொண்டு வந்த மக்கள் ஒவ்வொருத்தரும் பயனடைச்சாங்க. அதை ஏன்னா 2 ரூபா 5 ரூபாய்க்கு சாப்பிட முடிஞ்சது. என்ன பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் சப்பாத்தி வாங்கிட்டு போய் வீட்டில் சாப்பிடுவாங்க. என்ன மார்க்கெட்டிங் இருக்கிறவங்க, கூலி தொழிலாளர்கள், கொத்தனார்கள், சித்தாள் போன்றவர்கள்லாம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆக அந்த இதை ஆட்சிக்கு வந்தோடனே இந்த திமுக அரசு அதை பிடிக்காம அதை நிறுத்துறதுக்கான முயற்சி எடுத்தாங்க. ஆனால் மக்கள் எதிர்ப்பு இருந்தவொடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா 200 கிலோ அரிசி ஒரு இடத்த சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை 50 கிலோ ஆக்கினாங்க படிப்படியாக. அப்படி 100 கிலோ அரிசி கொடுக்கறது, அதை கொஞ்சமாக சமைக்கிறது, படிப்படியாக குறைச்சி இப்போ உணவகங்கள் என்பது ஒரு பேருக்கு செயல்படுதே தவிர சிறப்பாக செயல்படுது. ஏன் அது பேருக்கு செயல்படுதுன்னா, இப்போ எடப்பாடி பிரச்சாரம் போகும்போது ஒரு இளைஞர் கை காட்டி கேட்பார் பாருங்களா, அப்போ அம்மா உணவு மீண்டும் வேணுங்கிறத அந்த இளைஞர் சொல்லுவார் இல்லையா, அது என்ன காட்டுதுன்னா இவர்கள் சிறப்பாக அதை நடத்தலை, அதை ஒரு பேருக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் அது காட்டுது. ஏன்னா இப்போ அதே போல தான் 20 லட்சம் லேப்டாப்பை படிக்கிற மாணவர்கள் கொடுத்தாங்க. லேப்டாப்புங்கிறது சும்மா இல்லைங்க. அப்போல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதே 10 வருஷம் முன்னாடி ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதே பெரிய விஷயமா இருந்த காலகட்டத்தில் சாதாரண பள்ளி மாணவர்கள் 12வது படிக்கிற மாணவர்களுக்கு லேப்டாப்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க.